வணக்க நண்பர்களே, கிழவி சொன்ன கடைசி வரி என்னை கண்ணீரில் சிந்திக்க வைத்தது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், நீங்களும் கண் கலங்கிடுவீங்க. வெகு பிஸியான பூந்தமல்லி ஆவடி சாலையில் கண்ணாடி கிளாஸில் இருந்த சர்க்கரை இல்லாத கசப்பு காஃபியை உறிஞ்சியபடி ஓடும் வாகனங்களை இலக்கில்லாமல் வெறித்து கொண்டிருந்த அவனிடம் ஒரு கிழவி, கண்ணு, இன்னைக்கு 10 பாக்கெட்டை தான் வாங்கியாந்தேன், ஒன்றே ஒன்று தான் மீதி இருக்கு, நீ வாங்கிக்கோ ராஜா. வயது 70 குறையாது. வெள்ளருக்கு தலை, வெளுத்து போன வெள்ளை புடவை, இன்ன நிறமென இனம் காண முடியாத வண்ணத்தில் தோளில் தையல் விட்டு போன ரவிக்கை, கருத்த காய்ப்பு காய்த்த கையில் சாயம் போன சரவணா ஸ்டோர்ஸ் பிளாஸ்டிக் பை. ஆழ்ந்த கவனம் கலைக்கப்பட்டதால் உண்டான மெலிதான எரிச்சலில் ச என முனகிக் கொண்டே குரல் வந்த திசையில் திரும்பினான் அவன். என்னது ஆயா? இட்லி மாவு கண்ணு. இட்லி மாவா? பொசு பொசுன்னு மல்லிப்பூ மாதிரி வரும், பாக்கெட்டு 15 ரூபா, 5 இட்லி வரும். வாங்கிக்கோ நைனா. கடைசி பாக்கெட்டு 15 ரூபா கூட வேணாம், 10 ரூபா கொடுத்துட்டு எடுத்துக்கோ. 4-5 முறை வேண்டாம் என்று சொன்ன பின்னும் இட்லி மாவு பாக்கெட்டை கையில் திணிக்காத குறையாக மல்லு கட்டி கொடுத்தது அந்த கிழவி. மணி மாலை 6 தான் ஆகின்றது. அதற்குள் ரூமுக்கு போய் எண்ணத்தை கிழிக்க போகின்றோம். கொஞ்ச நேரம் இதுகிட்ட பேச்சு கொடுத்து தான் பார்ப்போம். ஆயா, உனக்கு பசங்க யாரும் இல்லையா? ஏன் இந்த வயசில் இப்படி தனியாக கஷ்டப்படுறியே? கட்டுக்கிட்டவனும் குடிச்சே செத்துப்புட்டான், விட்டுது சனியன்னு நினச்சா ஒன்றே ஒன்று தான் பெற்றது, அதுவும் அவன் அப்பன் வழியிலே உருப்படாமல் குடிச்சே சீரழியுது. இந்த மாவை விற்கிறதுல ஒரு நாளைக்கு உனக்கு எவ்வளோ தேரும்? ஒரு பாக்கெட்டுக்கு 13ன்னு வாங்குறேன், 15க்கு விற்கிறேன். நாள் பூரா நாயா பேயா இங்கே அங்கே ஓடினாலும் 20 பாக்கெட்டு போனால் அதுவே தலைக்கு மேலே வெள்ளம். சிக்னலில் கிராசிங்கில் நேரத்தில் பிச்சை எடுப்பவர்கள் கூட நாளொன்றுக்கு வெகு எளிதாக 200க்கு குறையாமல் பார்த்து விடுகின்றார்கள். இந்த கிழவி நாள் முழுவதும் வேகாத வெயிலில் ஏன் இப்படி வெந்து சாகின்றது? ஒரு நொடி மூடிய விழிகளுக்கு பின்னால் அவனுடைய ஆசை ஆயாவின் முகம் வந்து போனது. மனசு வலித்தது அவனுக்கு. ஆயா, மாவை குடு இப்படி. கிழவியிடம் ஒரு 100 ரூபாய் தாளை நீட்டினான் அவன். கண்ணு, சில்லறை இல்லை நைனா. கிழவியின் முகம் சட்டென தொங்கி போனது. ஆயா, நீ தினம் இந்த பக்கம் வருவல்ல? நாளை மறுநாள் அவன் பெங்களூருக்கு ட்ரெயின் ஏறியே ஆக வேண்டும். ஆமாம், நான் 6 மணிக்கு தினம் இங்கே தான் வந்து டீ குடிப்பேன். காசு தீர்ற வரைக்கும் தினம் ஒரு பாக்கெட்டு கொடுத்துக்கிட்டே போ. இல்லை நைனா. என்ன இல்லை? ரவிக்கு என் மூச்சு நின்று போச்சுன்னா உன் துட்டை திருப்பி கொடுக்க நான் இன்னொரு ஜென்மம் எடுக்கணும். அதெல்லாம் வேணாம் நைனா. கிழவியின் கண்களில் ஒரு தீர்மானம், ஒரு நம்பிக்கை மின்னியது. ஆயா, என்ன பேச்சு பேசுகிற நீ? ஆமாங்கண்ணு, போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணினோனோ இப்படி நாயா பேயா அலையிறேன். இதுக்கு மேலே ஜென்மமே வேணாம் கண்ணு. அரசாங்கத்தையும் அடுத்தவன் சொத்தையும், ஏன் ஆண்டவன் சிலைகளையே ஏமாற்றுபவர்கள் பிறந்த இதே தேசத்தில்தான் இந்த கிழவியும் பிறந்திருக்கின்றது. நண்பர்களே, இது உண்மையிலுமே ஒரு அருமையான வேறு லெவல் ஸ்டோரின்னு சொல்லலாம். இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளையும் தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.